திருப்பாவை பாசுரம் 24. இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட தோழிகள் கண்ணபிரானிடத்தில் சென்று, உனக்கு சேவகம் செய்வதற்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம், எங்களுக்கு தேவையான பறை என்று சொல்லக்கூடிய அருளை நீ கொடுத்து அருள வேண்டும் என்று கேட்கும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய நாள் பாசுரம். அன்று இவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்றம் குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கை வேல் போற்றி, என்றென்றுன் சேவகமே ஏந்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். முன்றொரு நாள் வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியின் பொருட்டு இந்த உலகத்தையே அளந்த உன்னுடைய திருவடிகள் போற்றி. அன்றொரு நாள் சீதையை மீட்பதற்காக தெற்கு நோக்கி இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்ட உன்னுடைய அந்த வலிமை போற்றி, சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை உதைத்து வெற்றி கொண்ட உன்னுடைய திருவடி கழலினுடைய புகழ் போற்றி, கன்று வடிவில் வந்த வச்சாசுரனை தடி என்று சொல்லக்கூடிய கம்பாக கொண்டு விழாமரத்தின் வடிவில் இருந்த கபிதாசுரனை அந்த தடியை கொண்டு எய்தி அந்த 2 அசுரர்களையும் வெற்றி கொண்ட உன்னுடைய திருவடி கழல்கள் போற்றி, கோவர்த்தன மலையையே குடையாக கொண்டு இந்திரன் அனுப்பிய அந்த மழையிலிருந்து ஆயர் குலத்தினரை காத்த உன்னுடைய கருணை குணம் போற்றி, வலிமை வாய்ந்த பகைவர்களை வெற்றி பெறச் செய்யும் நின் கை வேல் போற்றி. இப்படி உன்னுடைய திருவடி பெருமைகளை எல்லாம் போற்றி போற்றி பாடிக்கொண்டு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம், எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கான பறை என்று சொல்லக்கூடிய அருளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட தோழிமார்கள் கண்ணபிரானிடத்தில் கேட்கக்கூடிய அற்புதமான பாசுரம்.